theorem. A vertex in a connected graph G is a cut vertex. ஒரு vertex connected graphல இருக்கு, அது வந்து cut vertex ஆ இருக்கணும்னா if and only if there exist vertices u and w such that every path connecting u and w க்கும் w க்கும் இருக்கக்கூடிய எல்லா பாத்லயுமே என்ன இருக்கும், contains v. கட் வெர்டெக்ஸ் உடைய டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு கிராஃப்ல ஒரு வெர்டெக்ஸை கட் பண்ணோம்னா அது ரெண்டு காம்போனன்ட்டா, அதாவது மினிமம் ரெண்டு காம்போனன்ட்டா பிரிஞ்சுனா that vertex is called cut vertex. இதுதான் கட் வெர்டெக்ஸ் உடைய டெஃபினிஷன். ஸோ இந்த தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை அசியூம் பண்ணிக்கிற போறோம். ஒரு வெர்டெக்ஸ் கட் வெர்டெக்ஸா இருக்குன்னு எடுத்துட்டு இந்த ஆஃப் அசியூம் ப்ரூவ் பண்ண போறோம். செகண்ட் பார்ட் வந்து இதை அசியூம் பண்ணிட்டு கட் வெர்டெக்ஸ்னு போடுறோம். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, ஜி இதெல்லாம் சேர்ந்தது என்ன, ஜி யூன்னு ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு, டபிள்யூன்னு ஒரு வெர்டெக்ஸ். நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா வி இங்கே சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வி, இந்த வெர்டெக்ஸ் வந்து வியா இருந்தா ஜி மைனஸ் இந்த மாதிரி கிடைக்குமா, ரெண்டு காம்போனண்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே எனக்கு என்ன, வி வந்து கட் வெர்டெக்ஸ். இந்த கிராஃபுக்கு பேர் டிஸ்கனெக்டட் கிராஃப். ரெண்டு காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், ரெண்டு காம்போனன்ட்டா பிரிஞ்சிருக்கிறதுனால ஜி மைனஸ் வி இஸ் டிஸ்கனெக்டட். அந்த செகண்ட் கிராஃப் பாருங்க, வி இங்கே சூஸ் பண்ணாம சப்போஸ் வி நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கிராஃப் பாருங்க, வி இங்கே கட் பண்ணுறப்ப எனக்கு இந்த லைன்ஸ் இந்த கனெக்ஷன் அப்படி இருக்கு. ஸோ அங்கே வந்து ஜி மைனஸ் விங்கிறது என்னது, கனெக்டட் கிராஃபா. வியை நான் இங்கே சூஸ் பண்ணுறப்ப எனக்கு டிஸ்கனெக்டட் கிராஃபா கிடைக்குது, வியை இங்கே சூஸ் பண்ணுறப்ப கனெக்டட் கிராஃபா கிடைக்குது. இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம பேசின விஷயங்களை தான் வந்து ப்ரூஃபாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், let G be a PQ graph. P denotes number of vertices, Q denotes number of edges. இங்க என்ன பண்றோம்னா மூணு வெர்டிசஸ் சூஸ் பண்றோம். ஏன் மூணு வெர்டிசஸ் சூஸ் பண்றோம்னா if and only if கேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா there exists vertices u w, பிராக்கெட்ல வந்து not equal to v இருந்ததனால நான் மூணு வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன், u v w be three vertices in G. நம்ம எய்ம் என்ன, ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் என்ன, vங்கிறது பாயிண்டர், இந்த பாயிண்டர் இந்த வெர்டெக்ஸை கட் வெர்டெக்ஸ்னு அசியூம் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப். சப்போஸ் v is a cut vertex. கட் வெர்டெக்ஸ் உடைய டெஃபினிஷன் என்ன, v வந்து கட் வெர்டெக்ஸா இருக்கணும்னா g minus v ல எத்தனை காம்போனன்ட் இருக்கும், அட்லீஸ்ட் 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். சப்போஸ் v is a cut vertex, then G minus V has more than one component. G minus V ல வந்து minimum 2 component இருக்கும். Choose a vertex W. W ங்கற ஒரு vertex சூஸ் பண்றோம். இந்த vertex எங்க இருக்குதுன்னா U இல்லாத இடத்துல இருக்கு. ஏன்னா ரெண்டு காம்போனன்ட்டா பிரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் சொன்னேன்ல, G minus V வந்து டிஸ்கனெக்டட் கிராஃபா இருக்குதுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஃப் செகண்ட் கிராஃப் ரெண்டு கிராஃப் போடுறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிராஃபை பத்தி தான். Choose a vertex W in the component that does not contain U. U இல்லாத காம்போனன்ட்ல W அப்படிங்கிற ஒரு vertex சூஸ் பண்றேன். There is no path in G minus V. G minus V ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கிறதுனால U க்கும் W க்கும் இடையில எந்த ஒரு பாத்துமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏன் இந்த பாத் இல்ல அப்படிங்கிறது கட் வெர்டெக்ஸா இருக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், V கட் வெர்டெக்ஸா இல்லன்னு வெச்சுக்கங்க. இங்க என்ன இருக்கும், நோ இல்ல, there is a path number. நம்ம அசம்ப்ஷன் வந்து V is a cut vertex.
g minus v has more than one component v derive பண்ணிட்டே போறீங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துட்டாலே hence every path in g connecting u and w contains v. இப்போ கான்வர்ஸ் பார்ட், இந்த கான்வர்ஸ் பார்ட்டுக்கு இந்த டெரைவ் பண்ணோம் இல்லையா, இதை அப்படியே அசியூம் பண்ணி என்ன அசியூம் பண்றோம், இதை ஃபர்ஸ்ட் லைனா எழுதிக்கங்க. every path in g connecting u and w, u க்கும் w க்கும் இருக்கக்கூடிய எல்லா பாத்லயுமே v இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். நான் என்ன ப்ரூவ் பண்ணனும் இங்க, v is a cut vertex. to prove v is a cut vertex, நான் என்ன எடுத்துக்கிற போறேன்னா suppose v is not a cut vertex ன்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன ப்ரூவ் பண்ணனுமோ அதுக்கு கான்ட்ராடிக்ஷன். v is suppose is not cut vertex. v வந்து cut vertex இல்ல அப்படிங்கறப்ப g minus v எப்படி இருக்கும், v is not a cut vertex னா g minus v is a connected graph இருக்குமா. v வந்து cut vertex இருந்தா g minus v வந்து disconnected graph. v cut vertex இல்லன்னா g minus v is a connected graph. இப்போ நான் என்ன பண்றேன்னா g minus v வந்து still connected-ஆவே இருக்கிறப்ப ரெண்டு வெர்டிசஸ், அதாவது அந்த u க்கும் w க்கும் there is a path between u and w in g minus v. g minus v ல u க்கும் w க்கும் இடையில ஒரு பாத் இருக்குன்னு சொல்லிருக்கேன். இது என்னுடைய அசம்ப்ஷனுக்கு வந்து என்ன, என்னுடைய அசம்ப்ஷன் என்ன, u க்கும் w க்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா பாத்லயுமே என்ன இருக்கு, v இருக்கு. எனக்கு கிடைச்சது there is a path between u and w in g minus v. v இல்லாம இருக்கப்பவே u க்கும் w க்கும் இடையில ஒரு பாத் இருக்குன்னு கிடைச்சிருச்சு. so this is contradiction to my assumption. என்னுடைய assumption என்ன, v வந்து not a cut vertex ன்னு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு தான் இது contradiction. therefore v is a cut vertex. இந்த கிராஃப் 1ஐயும் 2ஐயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து v வந்து எங்க சூஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க, செகண்ட் பார்ட்ல v எங்க சூஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க, கிளியரா யூனிட்